ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடியிருக்கிற மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனிதன் பலவிதமான பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிறான். அதில் இருந்து அவனால விடுபட முடிய மாட்டேங்கிறது. எவ்வளவோ கெட்ட பழக்கங்கள் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ மனிதன் முயற்சி பண்ணினாலும் அதனால அவனால பலன் இல்லை. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்பேற்பட்ட பாவ பழக்கத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டிலே உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா பாவ பழக்கத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில எங்கள் மூலமா எங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கூட தேவன் செய்ததான ஒரு சோதனை, ஒரு அற்புதத்தை, ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொண்டது, அதை உங்களுக்கு மத்தியில சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய 18வது வயதுல என்னுடைய கண்கள் இரண்டும் பாதிக்கப்பட்டவனாக, கண் தெரியாதவனாக நான் நின்று கொண்டிருந்தேன். எங்க வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பையன், 3 பெண் பிள்ளைகள். ஆனாலும் கூட வீட்டுல ஒரே கண்ணீர், கவலை. ஒரு பையன் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட பார்வையெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி கதறி அழுதார்கள். மருத்துவமனைக்கு போனோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது கோயில்களுக்கு நாங்கள் கடந்து சென்று நேம்சங்களை செலுத்தினோம், அதிலேயும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலனும் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை, தெய்வத்தகலை கைவிடப்பட்ட, மருத்துவமனையில கைவிடப்பட்ட நிலையில ஸ்தோத்திரம் கருத்தலபடி சாதனா வேண்டும் என்று நினைக்கிற நிலையில எங்களுக்கு அருகாமை இருந்ததான ஒரு வீட்டுல உள்ள ஒரு சகோதரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கண்களில பார்வை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவருதான் அந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர், மனிதனை உண்டாக்கின தேவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் எனக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினார்கள். அது நிமித்தமாக பாருங்க, என்னுடைய கண்களில தேவன் அற்புத பார்வையை கொடுத்தார். இன்றைக்கு உங்க மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு 56 வயதாக, என்னுடைய கண்கள் 18 வயதிலே பாதிக்கப்பட்ட கண்கள். இந்த நாளிலே நான் ஒரு டெய்லரா இருந்து இன்னைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளுக்கு திருமணமாய் பேர பேத்திகளை ஆண்டவர் எடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதம் செய்ய இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திர வியாதினாலே கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? பாவ பழக்கத்தில் இதனால் விடுதலை அடைய முடியல என்று இருக்கிறீர்களா? சமாதானமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இன்னைக்கு இளைப்பாறுதல் தர முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியும். இன்னைக்கு மனிதன் சந்தோஷத்திற்காக எவ்வளவோ இன்னைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் சோதரன் அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம் மாத்திரமே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நித்தியமாய் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தவர், இந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர ஆயத்தமா இருக்கிறார். இந்த ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருக்கிற இடத்துல ஆண்டவரை உள்ளத்தை வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி சொல்கிறேனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அற்புதமான தேவனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.